அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் கணவன் மனைவி 2 பேருக்குமே இடையில் சண்டை வரும்போது நம்மளால் ஒரு விஷயம் கூட நம்மளால் செய்ய முடியாது. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே சண்டைன்னு வந்தாலே நிம்மதியாக ஒரு தூக்கம் இருக்காது. சாப்பாடு கூட நம்மளால் மன நிறைவாக சாப்பிடக்கூட முடியாது. இப்படி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்காக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் எளிமையான ஒரு பரிகாரம் தான். ஒரு 8 வழிமுறைகள் இருக்குது. தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலை என்பது எந்த உறவுக்குள் வேண்டுமானாலும் வரலாம். வீட்டிலுள்ள தம்பதிகள் ஒற்றுமையாக, பணிவாக, பொறுமையாக, பரஸ்பரம் விட்டு கொடுத்து இருந்தால் மட்டுமே உறவுக்குள் எவ்வளோ பெரிய விரிசல் வந்தாலுமே அதை நம்மளால் சரி செய்ய முடியும். ஆனால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தின் நிலைமையை எவராலும் எப்படியானாலும் சரி செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தின் முக்கியமான உங்கன்னா கணவன் மனைவி தான். அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நம் வீட்டில் ஒவ்வொரு காரியமும் நம்மளுடைய முன்னேற்றமுமே இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வரணும் அப்படின்னா வீட்டிலிருந்தே ஒரு சில பூஜை பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுறதுக்காண்டி ஒரு சில பூஜைகள்லாம் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யூன்யம் பிறக்கணும், ஒரு பாசம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெய்லியும் காலையில் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் சௌம் பார்வதி தேவி நமக, ஏன்னா இது பார்வதி தேவியை வழிபாடு செய்வதற்காக ஒரு எளிமையான மந்திரம். ஓம் சௌம் பார்வதி தேவியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ. நமக்கு மந்திரம்னாலே 108 முறை சொல்கிறதான வழக்கம். அந்த மாதிரி ஒரு 51 முறை 108 முறை இந்த மாதிரி நீங்கள் சொல்லி அம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி இருவரும் கிடையே ஒரு ஒற்றுமை பலப்படும். பெண்கள் டெய்லியும் குளிச்சுட்டு முக அலங்காரம்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம நெற்றி வகிடில் குங்குமம் வைப்போம். அப்படி குங்குமம் வைக்கும் பொழுது ஓம் க்ளீம் ரதி தேவி சமேத ஸ்ரீ காம தேவாய நமக. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் க்ளீம் ரதி தேவி சமேத ஸ்ரீ காம தேவாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லி குங்குமத்தை உங்கள் நெற்றி வகிடில் நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி வைக்கிறதுனால தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கும். நிச்சயமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்கள் நெற்றியில் நீங்கள் குங்குமத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார். அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக விளங்க நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை மனதில் நினச்சி அவரை நினைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். பிரிந்த தம்பதியராக இருந்தாலும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வாங்க. கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரரை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவர் உருவத்தை பார்த்தாலே அந்த சிவன் பார்வை 2 பேரும் இணைந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதை நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி இருவருமே கூடிய சீக்கிரமாகவே சேர்வீங்க. வெள்ளிக்கிழமையில் நவகிரகங்களில் முக்கியமானவர்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான் தான் வீடு யோகம் மனை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போகிறவர் தான் அவர். சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அப்படிலாம் நிறைய பேர் வீடுலலாம் இருக்கும். அந்த நிலைமை மாற வேண்டும்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக மனக்கசப்பு மன வேறுபாடு இதெல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக கோயில்களில் பார்த்துருப்பீங்க, 2 நாகம் இணைந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும்.
அந்த நாகராஜா அந்த சிலைக்கு வந்து ராகு காலத்தில் அபிஷேகம் நீங்கள் செய்ய வேண்டும். ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரளி மலர் சூடி நாகராஜாவை மனதார வேண்டணும். கணவன் மனைவி 2 பேரையும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேருக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். முக்கியமான வழிபாடு இதெல்லாம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரங்கள் வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யூன்யம்லாம் நல்லபடியாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அசோக மர இலையை எடுத்து கழுவி ஆஞ்சநேயர்கிட்ட இதை வழிபாடு செய்யணும். அந்த அசோக மர இலையில் வந்து கணவன் மனைவி பேரை எழுதி ஸ்ரீ சீதா ராமா அப்படின்னு எழுதிட்டு கணவன் மனைவி பேரை எழுதி ஆஞ்சநேயர் முன்னாடி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. காதலிப்பவர்கள் ஒன்று சேர்வார்கள். தம்பதியருக்கிடையே நேசம் பிறக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க. நன்றி.